அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் அறிவியல் சிறந்த சக பேச்சாளர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி உரையை துவக்கின்றேன். ஒரு ஆழமான அழுத்தமான சமூகத்தில் நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியை தலைப்பாக கொடுத்திருக்கீங்க. எனக்கு முன்னாடி பேசிய அன்பு ஜெரோம் அவர்களே, ரொம்ப ஆழமான ரொம்ப கோபமான ஒரு பேச்சு வச்சுட்டு போனீங்க. கடைசியில் கேள்வியும் கேட்டுட்டு போனீங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் போனா எங்களோட அன்னைக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் வலிமை பெற்றிருக்கு. சில நாடுகள் தீவிரவாதத்தில் வலிமை பெற்றிருக்கு. சில நாடுகள் அணு ஆயுத ஆராய்ச்சியால் வலிமை பெற்றிருக்கு. ஆனால் அத்தனை நாடுகளும் இந்திய நாட்டை பார்த்து பயப்பதுன்னா என்னென்ன காரணம்? அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதால் தானே. ஆனா இன்னும் 2020 வல்லரசு ஆகும் சொன்னீங்களே, ஏன் ஆகல என்று கேட்டாங்க. 100 இளைஞர்கள் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான லட்சம் வாழ்ந்த பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்த ஒரே ஒரு விவேகானந்தர் கூட இல்லை என்பதுதான் வருத்தம். மேசைக்கு மேல் ஒரு அரசாங்கமும் மேசைக்கு கீழ் ஒரு அரசாங்கமும் நடந்து கொண்டிருந்தால் 2020 மட்டும் கிடையாது, 2050 கூட வல்லரசு ஆகத்திற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏறுகள் வழிவிடல, அதனால் எங்களால் சாதிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. எல்லா இளைஞர்களும் துடிப்போடு தான் இருக்கிறார்கள். வழிவிட்டாதாங்க நாங்க முன்னாடி போக முடியும். நானே அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இருந்தாலும் நீ சாதிக்கணும் சொன்னா எப்படி சாதிக்க முடியும்? நாங்க எல்லாம் அப்போ ஆட்டாங்கல் எல்லாம் மாவு வச்சோம், இப்போ கிரைண்டர் வந்துச்சு. அப்போல்லாம் நாங்க அம்மிக்கல்ல சட்னி வச்சோம், இப்போ மிக்சி வந்துச்சு. இப்படின்னு பல்வேறு விதமான கவலை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய கேள்வி ஒன்றுதான், அப்போல்லாம் கிரைண்டர் இருந்ததா, மிக்சி இருந்ததா, வாஷிங் மிஷின் இருந்ததா? இருந்தப்போ அவங்க ஒதுக்கி வச்சுட்டு கையில செஞ்சாங்களா? அப்பொழுது அந்த வசதி வாய்ப்பு இல்லை, அதனால அவங்க கையில செய்யறாங்க. இப்பொழுது அந்த வசதி வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க பயன்படுத்துவது மிக்சியா கிரைண்டர், ஆட்டாங்கல்ல அம்மிக்கலை என்பது விஷயம் கிடையாது. இதெல்லாம் நாகரிகத்தின் வளர்ச்சி. தோன்றீங்க சீன்றீங்க எங்களுக்கு எதுதோ இல்லையோ, லட்சுமி தங்கைக்கு நல்லா தெரியுங்க. ஒரு காலத்துல உறவினர்கள் மட்டும்தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு கூப்பிட்டோம். இப்போ முகம் தெரியாத நண்பனை கூட மாமா மச்சான் பங்குன்னு சந்தோஷமா கூப்பிடுறோம் இல்லையா? இதுல இருக்காதுங்க தமிழர் பண்பாடு. எத்தனை சமூகத்துல குற்றம் நடக்குது. என்னம்மா நீங்க வளர்ச்சின்னு பேசுறீங்க? என்னம்மா நீங்க வளர்ச்சின்னு பேசுறீங்க? ஃபேஸ்புக்கும் திறக்க முடியல, வாட்ஸ்அப்பும் திறக்க முடியல, நியூஸ் வச்சு அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனை சொல்றீங்க. மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் இந்த தவறு எல்லாமே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன்னு மொத்தம் பள்ளியும் தூக்கி இளைஞர்கள் மேல போட முடியாது. பாதகம் செய்பவரை நீ கண்டால் பயம் கொள்ளலாகாதே பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதியார் அன்னைக்கே பாடியிருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கே 4 களவாணி பயணம் இருக்கான்னு தானே அர்த்தம். நாங்க வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரங்க தான், ஆனா பண்பாட்டுன்னு வந்தா பச்சை தமிழர்கள். நம்முடைய பண்பாட்டு விட்டு கொடுக்காம நாங்க இங்கிலீஷ் பேசினாலும் தமிழர் தான் என்ற வாழ